என்னோட ஒரே ப்ரொஃபஷன் வந்து விஜய் டிஃபெண்ட் பண்றது, ஃபேஸ்புக்கில் விஜய் மன்றம், அதனால தான் இந்த டாட்டூ எல்லாம். அடுத்த அவார்ட் கொடுக்கிறதுக்கு I will request Mr. Ari to join us back on stage. கிளையண்ட் அவர்களையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். மிஸ்டர் மோகன் பாபு, CEO Innosex Technologies. Without any delay, அடுத்த award யாருக்கு போகுது அப்படிங்கறத தேவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Can we have Devi please? Behind Woods Gold Icon Award for the most popular icon sports, Varun Chakravarti. Here we go. Let's welcome Varun Chakravarti அவர்கள் Behind Woods Gold Icon Award for the most popular icon sports. He's a freaking badass man. சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி, இதுவரையில நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராட்சச முகம்தான், பட்டி குச்சியில எரிமலம் அவனே, எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குவாமே. தேங்க்யூ டு பிஹைண்ட் வுட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு இந்த மீடியா சைடு உலகம் ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அதிலே நான் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதான் கார்த்திக் சொல்லிகிட்டு இருந்தேன் கார்த்திக் கிட்ட. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஓகே, வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். பட் எடுத்த உடனே எல்இடியில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு எல்இடியில் ஒன்று பார்த்துடலாம். ஆக்சுவலி கேகேஆர் டீமால வாங்கப்பட்டிருக்காரு. பட் ஒருவேளை சிஎஸ்கே அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படி அந்த டிஷர்ட் போட்டு அப்படி அழகா இருக்கு. சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு கிடைத்தால் வந்தீர்கள் என்றால் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க சார்? சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே ஃபேன்ஸும் மாஸ் ஃபேன்ஸ் நாங்கள் இங்கே இருக்கோம். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஐபிஎல்லோட என்னோட ஜேர்னியே நான் சிஎஸ்கேல தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆஸ் அ நெட் போலர். ஸோ நெட் போலர் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு போலிங் போட்டதும் தோனிக்கு தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த பர்சனல் கனெக்ட் சிஎஸ்கே எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் டைம் இப்போ ஒரு புது ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது இஃப் சிஎஸ்கே கேன் இஃப் தே பிட் ஃபார் மீ ஐல் பி ஹாப்பி. நாங்களும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பட் யூ ஹேவ் டு டெல் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த கேகேஆர் விக்டரி. ஆமாம், ஒரு மோர் தேன் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கோம். ப்ளஸ் எஸ்ஆர்கேயும் இருந்தார், எல்லா மேட்சஸும் ஹி வாஸ் வித் அஸ். ஸோ பெரிய விக்ட்ரி. ஏன்னா சேப்பாக்கில் வந்து விளாடணும், எனக்கு ஹோம் கிரவுண்டும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ், ஸோ கேகேஆர் அந்த விக்டரி பற்றி இப்போ வந்து நம்ம பேசணும். சிஎஸ்கேலேயும் வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ சிஎஸ்கே ஆர் கேகேஆர் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் உங்கள் முன் வைத்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? மக்கள் ஆசை. சரி, மக்களுக்காக சொல்லி சிஎஸ்கேன்னு சொல்லிட்டேன். சூப்பர். அடுத்தபடியா ஒரு சின்ன ஒரு போட்டோ ஒன்று இருக்கு உங்களுக்காக. கேன் வி ஹேவ் த எல்இடி ஏவி ப்ளீஸ்? ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து பெரிய தளபதியோட ஃபேன்னு. இந்த மீட்டு இந்த போஸ்ட பத்தி எங்களுக்காக ப்ளீஸ் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து கிரிக்கெட் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்லலாம் இருந்தேன். ஸோ ஒரு டைமில் வந்து என்னோட ஒரே ப்ரொஃபஷன் வந்து விஜய் டிஃபெண்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் விஜய் மன்றம். ஸோ அதிலலாம் இருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால தான் இந்த டாட்டூ எல்லாம். ஸோ அதை பார்த்து அவர் பார்த்து என்னை கூப்பிட்டு ஸோ ஹி விஷ் மீ. ஸோ அப்படி தான் மீட் பண்ணோம். அண்ட் இந்த போஸ்ட் யார் ஐடியா? நீங்கள்? தளபதி. சூப்பர், நைஸ். ஓகே, அண்ட் வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயித்திருக்கிறது. we are very very proud, very happy. வீக்கெண்டா வந்து மாத்திட்டாங்க நம்ம இந்தியன் டீம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடா ஹாப்பியா இருக்கு சார்?
கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் ஒரு சின்ன பாட்டாக இருந்திருக்கேன். ஸோ நானும் ஒரு வேர்ல்ட் கப் ஆடிருக்கேன். ஸோ பட் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியல. பட் ஸ்டில் இந்த வேர்ல்ட் கப் இந்தியா டீம் ஜெயிச்சது வந்து நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிரிக்கெட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்டிங்குள்ள திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? ஏதா பண்றீங்களா? திரும்ப தெரியல. நான் வந்து ஜீவான ஒரு படம் பண்ணிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யூ கோயிங் டு கம் பேக் ஃபார் ஆக்டிங்? இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு கிரிக்கெட் தான். தளபதி சாரோட ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த போட்டோவை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ஏன் விஜய் சாரோட சாங்கை ஒன்று ப்ளே பண்ணி அப்படியே சார் ஒரு டான்ஸ் ஆடி வேணும்னா ஆஸ் அ டான்ஸர் கீக்கியும் சேர்ந்து ஜாயின் பண்ணி அப்படி பண்ணா செமையா இருக்குமே. ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. தளபதி வெறியனோட டான்ஸ் தான் ஆடணும். வாங்க 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 வாங்க. மியூசிக் ப்ளீஸ். மஜாபா மஜாபா. இதா 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 இதா. ஏய் எடிடா வாடா. பாத்தி கம்மி. ஓகே. ஓகே. அமேசிங். ஃபர்ஸ்ட் அவருடைய மூவ்ஸ்க்கு நல்லா கை தட்டி ஆகணும். நம்மளுக்காக ஆடி இருக்காரு. Thank you, thank you. ஓகே சார், இப்போ என்னன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இப்போ ஸ்டேஜுக்கு வரப்போகுது சார். ஏதோ ஈஸி கெஸ்ஸிங் தான். bring the property. You hear me now? You don't wanna be my friend. வாவ் வாவ் வாவ். எதிர்பார்த்ததுதான். என்ன பண்ணணும்? ஓகே சார், பவுலிங் பண்ண வச்சிடலாம். மணிமேகலை பேட்டிங் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். மணிமேகலை இப்படி தெரிஞ்சுதான் நான் டான்ஸ்லயே போய் ஓபி அடிச்சிட்டு வந்திருப்பேன். எப்பேற்பட்ட ஒரு ஆள் கிட்ட வந்து நீங்க இத இது பண்ணுவீங்க? நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கம் ஆன். இப்படி ஒரு ஹிஸ்டரி என் வாழ்க்கையில இருக்கட்டும் சார். Thank you. சார் அப்படியே இந்த பேட்ல ஒரு ஆட்டோகிராஃப் பண்ணி நான் வீட்ல போயிட்டு உங்க கூட மோதி ஜெயிச்சிரேன்னா பேர பேத்திக்கிட்ட சொல்லி ஏமாத்திடுவேன் சார். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வேலை ஃப்ரீயா இருக்கான். அதனால உங்க திறமையை நீங்க காட்டலாம். சொதப்புனீங்கன்னா வேற வேலை தான் கிடைக்கும். ஓகே, எஸ், கம் ஆன், ரெடி. நாங்க வந்து bowling போடுறோம். மக்களுக்கு இந்த பால் போய் சேரணும். ஓகே, சோ நீங்க தான் கேட்ச் பிடிக்கணும். சைன் போட்டாச்சு. ஓகே, ஷோ இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? ரெடி சார். ரெடி. ரெடி. வாவ். ஆஹா, நான் போட்டு விட்டேன். பேட்டிங் ஆடி விட்டேன். போட்டு வரேன். சார் இந்த பவுலிங்லாம் வராது சார். உங்க கையால யாருக்கு வேணுமோ போட்டுருங்க சார். ஹரி சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. வருண் என் பக்கத்தில் தான் வந்து உட்கார்ந்தார். ஆக்சுவலாக அவர் இப்போ கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டு இருந்தார். கார்த்திக் வந்து நிறையா கேட்டுட்டு இருந்தார். வந்து ஒரு ஒயிட் பால் ரெட் பாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, த வே இஸ் எக்ஸ்பிளைன்ட் வை இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படிங்கிறத
ரொம்ப அழகாக சொன்னார். ஒயிட் பாலில் நம்ம ஸ்பின் போடும்போது, தமிழ்நாட்டில் போடும்போது இந்த கிராஸ் வைஸ் போடணும், இன்டர்நேஷ்னலாக போகும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போடணும். அதுவும் ரெட் பாலில் போடும்போது கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இடையில கேட்டார் ஏன் வந்து ஸ்டில் பிரசன்னாக இன்னும் அந்த இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது he just maintain that consistency, how he just bowl, how they spin the ballங்கிறது the way he just played is awesome. way to go. இது இந்த ஸ்டேஜ் இங்கே நிற்க போகிறதில்ல, இன்னும் பெரிய பெரிய உயரங்களை அவர் தொடரும். ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பயர்ட் ஆஃப் தோனின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. த வே த ஆட்டிடியூட் அண்ட் அது ரொம்ப பார்க்கும்போது நம்ம ஊரில் ஒரு ஆள் நம்ம ஆள் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வி ஜஸ்ட் ஃபீல் ப்ரௌட் வருண். ஸோ தேங்க்யூ ஹரினா, உங்ககிட்டேருந்து வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. Thank you so much Hari. Thank you for joining us. Congratulations for your award. And நாங்க கேக்குற விஷயங்கள் எதுக்குமே வந்து நோ சொல்லாம எங்களோட ஸ்போர்ட்டிவா இறங்கி இந்த அளவுக்கு ஜாலியா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப Thank you once again.